இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஏற்கனவே பார்த்த ராப்சரை பத்தி குறித்த சந்தேகங்களும், விளக்கங்களும் மட்டும் கொடுக்க போறேன். இன்னைக்கு எந்த வசனத்தையும் டச் பண்ண போறதில்ல. பொதுவான கருத்துக்கள் மட்டும் தான் பேச போறேன். அதனால வேணுன்றவங்க பார்க்கலாம். இல்ல அதுவே ஏற்கனவே கொடுத்த மெசேஜே போதும்னவங்க விட்டுடலாம். இல்ல உங்களுக்கு அதை பத்தின எதனா விளக்கங்கள் தேவைன்னா இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். இது பொதுவான கருத்துக்கள் தான். பொதுவான கருத்துக்கள்லாம் பைபிளில் இருக்கிற ராப்சரை குறித்த கருத்துக்கள். அதாவது கிறிஸ்தவம் ஒரு புரட்சிகரமான ஒரு ஆன்மீகத்தை கொண்டு வந்தது. இந்தியாவுக்குள்ள உடன்படிக்கை போன்ற அந்த சதியின் உடன்படிக்கை போன்ற மூட நம்பிக்கைகளை வேரோட அறுக்க வந்த மதம் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்றதை விட கிறிஸ்தவ மதம், கிறிஸ்தவன்ற மதம், அது மதம்ன்ற வட்டத்துக்குள்ள வந்ததுனால கிறிஸ்தவ மதம்னே சொல்லலாம். கிறிஸ்தவ மதம் இந்த ராப்சரை நம்புறது எவ்வகையில் புகுத்தப்பட்ட இந்த மூட நம்பிக்கைன்னு எனக்கு தெரியவே தெரியல. அதாவது இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் எப்படி வரும்போது வரலாறு ரெண்டாக பிரிந்ததோ அது போல அவர் ரெண்டாவது வருகை வரும்போது மீண்டும் அது ஒரு வரலாற்று நிகழ்வாகத்தான் இருக்கும். ஒரே தடவை பிரிக்கப்பட போகிற மில்லனியம் இயராக தான் இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? அதாவது இயேசு சிலுவையில் நேரடியாக சாத்தானை சந்தித்து ஒரு கோர மரணத்தை அனுபவித்து வென்றெடுத்து ஏற்கனவே வெற்றி பெற்றுட்டார். அவர் இனிமேட்டுக்கு ஜெயிக்க வேண்டிய திங் எதுவுமே இல்லை அவருக்கு. அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிச்சாருன்னும் போது ரகசியமாக வர்றதுக்கோ ரகசிய வருகையில் தன் மக்களை மட்டும் காப்பாற்றிட்டு மற்ற மக்களை கைவிடுகிற ஒரு கோழையான தெய்வத்தை நம்ம பின்பற்றலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கோழையை அதாவது எல்லாருமே சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து ஏன் அந்த கோழை மாதிரி அந்த மரணத்தை ஏற்றுக்கினாரு, கோழை மாதிரி அந்த மரணத்தை ஏற்றுக்கிறாருன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, அவர் கோழை மாதிரி மரணத்தை ஏற்றுக்கல, அவர் கோர மரணத்தை ஏற்றுக்கொண்டார். 6 மணி நேரம் சிலுவையில் தொங்குறதுக்கு ஒரு கோழையால் முடியாது, வேணா விட்டுடுங்கன்னு பக்கத்தில் இருந்த கல்லங்கூட கீழே இறங்கி வர பார்த்தா நிறைய வீடியோவில் அந்த சித்தரிச்சு வைப்பாங்க. 6 மணி நேரம் சிலுவையில் தொங்குறதுன்றது ஒரு கோழையால் முடியாது. அந்த மரணத்தை ஏற்றுக்கிறது ஒரு கோழையால் முடியாது. வாழ முடித்து கொள்ளணும்னு கூட ஒரு 5 நிமிஷத்தில் இறக்க விரும்புவானே தவிர 6 மணி நேரம் தொங்கி இறக்கிறத விரும்ப மாட்டான். அதை நினைவில் கொள்ளுங்க. நம்ம நித்திய ஜீவனை வாழறதுக்காக அவர் அந்த கோர மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போ ஒரு நாம நித்திய ஜீவன் அடையும்படி ஏற்றுக்கொண்டார்னும் போது ஏன் இந்த ராப்சரை குறித்து இவ்வளவு கருத்துக்கள் இருக்கு? நீங்க பாருங்க, இப்போ மக்கள் நம்புற விஷயத்த பாருங்க. அந்த 3 ராப்சரையும் விட்டுருங்க. ப்ரீ ராப்சர், மிட் ராப்சர், போஸ்ட் ராப்சர், அந்த 3த்தையும் விட்டுடுங்க. பொதுவான கருத்துக்களை மட்டும் நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். விவாதத்துக்கு இல்லை, ஒரு விளக்கத்துக்காக. அதாவது ஒரு 100 கிறிஸ்தவர்களில் 50 கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, 50 கிறிஸ்தவர்கள் கைவிடப்படுவாங்க, புறமதஸ்தவர்கள் எல்லாம் கைவிடப்படுவாங்கன்றது எவ்வகையில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும்? அதாவது ஒரு 50% கிறிஸ்தவர்கள் மட்டும் அதில் போவாங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி 50% கிறிஸ்தவர்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லையா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அதாவது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலருக்குன்ற மாதிரி 50ல் 50% தான் கொண்டு போகிறோன்னா மீதி 50% அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது, அவங்களுக்கு என்ன பர்பஸ் இருக்குது? இல்லை புறமதஸ்தர்கள்ன்றவங்க அவருக்கு ஆகாதவங்களா? நீங்கள் அவர்களை ஆகாதவர்களை போல் ஆகின்னு இருக்கீங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இயேசு எல்லாரையும் நேசிக்கிறாரு. ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் அவர். சர்வலோக பாவத்துக்கும் அவர் சிலுவையை சுமந்தார். ஏதோ ஒருவருக்காக இல்லை, 2 பேருக்காக இல்லை, ஒரு மதத்தவருக்காக இல்லை, ஒரு தேசத்தவருக்காக இல்லை, சர்வலோக பாவத்துக்கும் ஒரு கல்வாரி சிலுவையை சுமந்தார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபோக்கஸ்ட் ஆன் ராப்சர். இப்போ எல்லாரும் காத்துனுக்கிறதுனா தெரியுங்களா, எப்போ அவர் வருவார். இது இல்லைங்க கிறிஸ்தவம். நம்ம இந்த மதம் திசை திருப்பப்பட்டு எங்கேயோ கொண்டு போகப்பட்டிருக்குது. அதாவது முதல்ல ஒரு வண்டி ட்ரெயின் வருங்களாம், அதில் எல்லாரும் ஏறி போயிடுவாங்களாம், அடுத்து வர ட்ரெயின் போகாதுன்றாங்க. இல்லைங்க, இந்த ட்ரெயின் சரியான டைரக்ஷனில் போகல, இது தவறான டைரக்ஷனில் திருப்பப்பட்டு கொண்டு இருக்குது இந்த கிறிஸ்தவ மதம். நம்ம கிறிஸ்துவ அதாவது கிறிஸ்துன்றது ஒரு வல்லமைங்க, பாவத்தை மீட்டெடுக்கிற வல்லமை. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மட்டுப்படுத்தி ஒரு ரீதியான என்ன நிலையில் கொண்டு வந்துட்டோம்னா, ஒரு முடங்கி போன நிலையில் கொண்டு வந்துட்டோம் அந்த கிறிஸ்தவத்தை. ஒரு ஒரு மரணத்தில் இருந்தவரையே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பியிருக்கார். லாசரை எழுப்பினாரு, நாயின் எழுப்பினாரு, அந்த சிறுமியை எழுப்பினாரு.
இன்னும் எத்தனை தான் சொல்கிறதுன்னு தெரியல. இறந்தவர்களை உயிரோடு எழுப்பின கிறிஸ்தவம் இப்போ இறந்து போய் கிடக்குது. நான் சொல்ல புரியுதுங்களா? இறந்தவர்களை உயிரோடு எழுப்பின கிறிஸ்துவின் கிறிஸ்துவம் இப்போ இறந்து போய் கிடக்குது. அதை உயிரோடு எழுப்புறதுக்கு ஒருத்தர் தேவை. இப்போ கிறிஸ்தவம் செத்து போய் இருக்கு, கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு. அதையாவது நம்புறீங்களா? கிறிஸ்து உயிரோடு இருக்கிறான்றதை திருப்பி ஈஸ்டருக்கு அவர் கொல்ல போகிறேன்னு ரெடியாக இருக்கிறீங்களா? நான் தப்பாக சொல்லலை. நம்ம வருஷம் டிசம்பர் 25 அவரை பிறக்க வச்சு சாம்பல் புதனில் பேரில் நம்ம கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சு அவரை வருஷம் திரும்ப புனிதகளில் சிலுவையில் ஏற்றின்னு இருக்கும். ஒருவன் பாவம் செய்யும்போது மட்டும் அவனை சிலுவையில் ஏற்றலை. ஒரு சரியான விளக்கம் கொடுக்கலனாலும், ஒரு முறையான அறிவுனால போதைகள்னாலும் நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவரை சிலுவையில் தான் அறியறீங்கன்னு அர்த்தம். இந்த ராப்சர் நம்மளுக்கு தேவையே இல்லைங்க. நம்மளுக்கு தேவை கிறிஸ்துவோட வாழறது தாங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பற்றி யோசிப்போம். எல்லாரையும் ராப்சர் மயக்கத்தில் கொண்டு போயிட்டோம், பயத்துலேயும் கொண்டு போயிட்டோம். ஒரு ராப்சரை பற்றி ஒரு பயத்தை வச்சுருக்கோம். எப்போ வருவார், எப்போ வருவார், எப்போ வருவார், வந்தால் போயிடலாம், வந்தால் போயிடலாம், வந்தால் போயிடலாம். இது என்னங்க இது? ராப்சரை குறித்து ஒரு பயத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். ஏன்னா அவன் நம்ம சபையே வந்தாகணும், போதகரையே நம்பி இருக்கணும், அந்த டீச்சிங்கையும் நம்பி இருக்கணும். போதகரை நம்பி இருக்கவும் அந்த டீச்சிங்கை நம்பி இருக்கவும் ஏதோ ஒரு மயக்கத்தில் விளக்கம் தெரியாமல் ஒரு சுதந்திரமாக கூட வாழ முடியாமல் ஒரு மனுஷனை வச்சுன்னு கிடத்தா கிறிஸ்தவம். விடுதலைன்னா என்னன்னே தெரியாமல் இந்த கிறிஸ்தவம் எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கு. ராப்சரை கொடுத்த தெளிவான ராப்சர்ன்ற வேர்டு அதில் இல்லைன்னு சொன்னாலும் அதில் ஏற்றுக்கிறது இல்லை. நான் ஒன்று கேட்குறேன், கிறிஸ்து வந்தப்போ வரலாறு ரெண்டாக பிரிஞ்சதா இல்லையா? கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு. அதே போல தான் அவர் ரெண்டாம் வருகையே இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வழவழா குழவழான்றதெல்லாம் கிறிஸ்துக்கிட்ட கிடையாதுங்க. அவர் வந்தால் ஒன்று வரலாற்றை மாற்றுகிறவராக தான் இருப்பார். ஒரு அடிமைத்தனத்தை, எகிப்திய அடிமைத்தனம் 7 வருஷம் நீங்குச்சா இல்லை முற்றிலுமா நீங்குச்சா? ஒரு முழு அடிமைத்தனத்திலேருந்து எகிப்திய அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆனாங்கல்ல. அப்போ நம்ம ஏன் முழு அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆகிறத விரும்பாமல் ஏதோ ஒரு மத்திய வானத்தில் போய் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இங்கே மனிதர்கள் செத்துட்டு கொண்டு இருக்கும்போது, மனிதர்கள் பாழாகி கொண்டு இருக்கும்போது, ஆத்மகள் பாழாகி கொண்டு இருக்கும்போது மத்திய வானத்தில் உங்களுக்கு என்னங்க ஃபீஸ்ட் இருக்காங்க? மத்திய வானத்தில் உங்களுக்கு என்ன ஃபீஸ்ட் இருக்குன்றீங்க? நான் என்னன்னு கேட்குறாங்கன்னா, கறி மீனும் போட்டு அங்கே விருந்து போட்டு இலையா வச்சிருக்காரு 7 வருஷம் சாப்பிட்டு நிற்கிறதுக்கு. ஃபீஸ்ட்டு 7 வருஷம் ஃபீஸ்ட்டு. இது வேற ஒரு கதை. கிறிஸ்தவம் திசை திருப்பப்பட்டு கொண்டு இருக்குது. கிறிஸ்தவத்துக்கு நேராக வாங்க, கிறிஸ்துவுக்கு நேராக வாங்க. முதல்ல அன்பை பரப்புங்க. கிறிஸ்து இயேசு கிறிஸ்துன்ற பேரே பாதி பேருக்கு தெரியாது. அவர் மரணத்தை சந்தித்தாருன்றது பாதி பேருக்கு தெரியாது. அவர் எதற்காக மரணத்தை பற்றி சந்தித்தார் என்ற தெளிவான விளக்கம் பாதி கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது. அவர் உயிரோடு எழுந்து இப்போ உயிரோடு இருக்கிறாரு, இப்போ செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு மனிதர்கள் மத்தியிலும் இந்த பூமி எங்கும் நிரம்ப அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாருன்றதை யாருமே நினைவில் கொள்ளல. நம்ம கிறிஸ்துவ நினைக்கிறதே கிடையாது. இன்னைக்கு உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, நீங்கள் உங்கள் மூலமாக கிறிஸ்து செயல்பட நீங்கள் அனுமதிக்கல. உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், உங்கள் போதகருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், உங்கள் மூப்பருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், உங்கள் கண்காணிக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, உங்கள் வர விசுவாசிகள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும், உங்கள் சபையில் வர ஒவ்வொரு விசுவாசிகளையும் கிறிஸ்துவர் இருக்கிறாரு. எல்லா மனிதர்களுக்கும் கிறிஸ்து இருக்கிறாரு. ஆனால் செயல்படாத விதத்தில் இருக்கிறாரு. அவரை செயல்படுத்துகிறது, அவர் செயல்பட அனுமதிக்கிறதுக்கு பேர் தான் கிறிஸ்தவம். சரிங்களா? நம்ம ராப்சர் வந்தால் போகிறதுக்கு பேர் கிறிஸ்தவம் கிடையாது. இதை நீங்கள் கள்ள உபதேசம்னா சொல்லுங்கள், நல்ல உபதேசம்னா சொல்லுங்கள், எதனா சொல்லுங்க. அதை பற்றி நீங்கள் அதனால தான் நான் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒரு 99% கிறிஸ்தவர்களால் புறக்கணிக்கப்படுகிற ஒரு உபதேசம். என்ன பண்ணுறது? முயற்சி பாருங்களேன். அதாவது பாதி பேர் மறைஞ்சிடுவாங்க, பாதி பேர் கொடூரமான ஒருத்தன் கையில் சிக்கின்னு வேதனை அனுபவிப்பான். எப்படி? இது கடவுளுடைய பார்வையில் நியாயமா? கடவுள் இப்படி அனுமதிப்பாரா? கடவுள் இறக்கமுள்ளவர், ஆனால் இதெல்லாம் அனுமதிப்பார். அவர் கடவுள் இறக்கமுள்ளவர், ஆனால் அனுமதிப்பாருன்றாங்க. எப்படி அது நியாயம்? கடவுள் எப்படிங்க அனுமதிப்பார்?
உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே செய்யறதுக்கு தான் கடவுள் இருக்கிறாரு. நன்மையானவைகளை செய்யவும், பூர்ணமானவைகளை செய்யவும், நன்மையான வரங்களை செய்யவும், உங்களுக்கு வாழ்வு அளிக்கவும், ஜீவனை அளிக்கவும் அவர் ஜீவனை கொடுத்துட்டு பாதி பேர் ரேப்சரில் கூட்டின்னு போகிறதுக்காக கிறிஸ்தவம் இல்லை. புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவம்ன்றது மறுபடியும் திரும்பவும் எழுதப்பட வேண்டிய, திருத்தி எழுதப்பட வேண்டிய ஒரு சரித்திரம். இது தவறா திசை திருப்பப்பட்ட ஒரு சரித்திரம். இந்த ராப்சர்ன்ற காரியத்தை இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள புகுத்தி தான் இந்த கிறிஸ்தவத்தை சீரழிச்சாங்கன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி, அதாவது ப்ராட்டஸ்டன்ட் கொண்டு வரும்போது கொஞ்சம் தைரியமாக இருந்தாங்க. யாருக்கிட்டையுமே கிடைக்காத வேதம் வெறும் மத குருமார்கள்கிட்ட, ராஜாக்கள்கிட்ட இந்த வேதம் எல்லார் கையிலையும் கிடைக்கும்போது சந்தோஷப்பட்டாங்க. ஒரு களி கூர்ந்தாங்க. கிறிஸ்துவ பரப்புனதில் இங்கிலாந்து முழுவதும் களி கூர்ந்துச்சு. இங்கிலாந்து, ஜெர்மனி, இன்னும் சீகன் பால் போன்றவங்கெல்லாம் வரும்போது மற்ற எல்லா தேசங்களும் வெளிநாட்டவர்கள் இருந்தவங்கெல்லாம் நம்மளை அடிமைத்தனம் பண்ணாங்களே தவிர அடிமைத்தனம் பண்ணுறதுக்காக கிறிஸ்தவத்தை கொண்டு வரல. அவங்க மதம் கிறிஸ்தவமாக போனதில் தான் தவறா போச்சே தவிர கிறிஸ்தவத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அதாவது நம்ம இந்தியர்களை அடிமைப்படுத்தினது ஆங்கிலேயர்கள் தான் தவிர அவங்க கையில் ஏதோ கையில் பைபிள் சிக்கிச்சே தவிர பைபிள் ஆங்கிலேயர்களுக்கு உரியது கிடையாது. ஆங்கிலேயருடைய ஆரிஜின் கிடையாது. இது கிறிஸ்து உலகத்துக்குரியவருங்க, சர்வ உலகத்துக்குரியவர். நான் ஒன்று சொல்ல புரியுது, நிறைய விஷயம் சொல்கிறேன். ஒரு மனுஷன் பிறந்துட்டான்னா அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில், ஒரு நினைவு அறிஞ்ச காலத்துக்கு வந்த பிறகு அவனுக்கு ஒரு மனசாட்சி உருவாயிடும், கான்ஷியஸ் உருவாயிடும். ஒரு வயது வந்த காலத்துக்கு அப்புறமாட்டு அவனுடைய செய்கைகள்லாம் உலகத்துக்கு முரண்பாடாக கூட போகலாம். அதாவது உலகத்தின் பார்வையில் தவறானதான் செய்கை பாவம்னு கிறிஸ்தவம் சொல்லுது. கிறிஸ்தவம் மட்டும்தான் பாவத்தை அறிவிக்குது. பெரும்பாலான மதங்கள் பாவத்தை கர்மான்னு சொல்லி விட்டுடுது. கிறிஸ்தவம் கர்மாவை ஏற்றுக்கிறது இல்லை. அது கர்மான்னா அது பாவ மன்னிப்புன்னு கொடுக்குறாருன்றதுனால அதை சுட்டி காட்டி அதை மன்னிக்கிறாரு, திரும்பவும் செய்யாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு வரைமுறைகள்லாம் வச்சுருக்காங்க. உனக்கு ஒரு பாவம் இருக்குது, அதை திரும்ப செய்யக்கூடாது, அதை மன்னிக்கிறாரு, அதை திரும்ப செய்யாமல் இருக்கணும், அதுக்கு சக்தி தராரு, அதுக்காக அவர் சுமந்துட்டாரு, அவர் ரத்தத்தினால கழுவப்படுகிற உனக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்குது, அதன் மூலமாக நீ திரும்ப பாவம் செய்யாமல் இருக்குது பலனை பெற்றுக்கொண்டு நீ நல்ல முறையான வாழ்க்கையை வாழலாம். ஒரு ரிஹாபிலிட்டேஷனை கொண்டு வரதுக்காக தான் இந்த வரைமுறைகள்லாம் கொண்டு வரப்பட்டதே தவிர இதை கிறிஸ்து செஞ்சு முடிச்சாரே தவிர இந்த வகையான காரியங்கள் கிறிஸ்து செஞ்சு முடிச்சதுக்கான காரணம் இதுதான். ஒரு ரிஹாபிலிட்டேஷனை கொண்டு வரதுக்காக தான். உலகத்தால் புறம்பாக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட எத்தனை வகையான பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டவங்களுக்காக தான் கிறிஸ்து சிலுவையில் மறைச்சாரு. பாலியல் இச்சைகளுக்கு அடிமையானவங்களுக்காக, பாலியல் உணர்வால் அடிமைப்பட்டவர்களுக்காக தான் கிறிஸ்து மறைச்சாரு. அதாவது பாவத்திலிருந்து உங்களை மீட்கிறதுக்காக கிறிஸ்து வந்தார். இயேசு என்று அவருக்கு பேரிடுவாயாக எண்ணிலும் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார்னு இருக்குது. இயேசுன்ற பேருக்கு ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்னு தாங்க பேர். பாதியில் விட்டுட்டு போவார்ன்றது பேர் இல்லைங்க. இன்னும் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இயேசு என்று பேரிடுவாயாக அதற்கு ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்பதே அதுக்கு அர்த்தம். ஜனங்களின் பாவங்கள் நீக்கி ரசிக்கிற ஒருத்தர் எப்படிங்க பாதியில் விட்டு போவார்? ஒரு கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்கிறீங்க? வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் எல்லாத்திலும், துக்கத்திலும் சந்தோஷத்திலும் மரணமே தவிர வேறு எதுவாயினும் நம்ம பிரிக்க மாட்டாது. எப்படி சொல்கிறோம்? கணவன் மனைவிக்கு. அப்புறம் எங்கே போய் நிற்கிறது? டைவர்ஸ்க்கு கோர்ட்டில். இங்கே நல்லா சொல்லிவிடுறது, அப்புறம் கோர்ட்டில் போய் நிற்பாங்க. கிறிஸ்து எந்த கோர்ட்லையும் நிற்கிறது இல்லை, நிற்கவும் போகிறதில்ல நம்மளை பிரிக்கிறதுக்காக. ரோமர்கிட்ட நல்லா வாட்சி பாருங்க, எதுவுமே பிரிக்காது கிறிஸ்துவை விட்டு. ரோமர்கிட்ட நல்லா வாட்சி பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை மனப்பாடம் செய்யணும். ஒரு கிறிஸ்தவனும் சங்கீதத்தோடு நிறுத்திடக்கூடாது. ரோமர் 8 மனப்பாடம் செய்யணும். அதுவும் கடைசியில் இருக்கிற ஒரு 5-6 வசனங்களை மனப்பாடம் செய்யணும். மரணம் ஆகினாலும் ஜீவன் ஆனாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் சொல்லிட்டாரு. எந்த பிரபஞ்சத்தில் கடவுளை தவிர மற்றது எல்லாமே சிருஷ்டி தாங்க. அப்போ கடவுளை தவிர எதுவுமே பிரிக்காதுன்னு கடவுள் உங்களை பிரிக்க போறாரு. அவரை விட்டு உங்களை பாவத்தை கூட அவர் மன்னிச்சு அவர் திரும்ப உங்களோட ஏற்றுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எதுதான் உங்களை பிரிக்குது? உங்கள் மனசு தான் உங்களை அவர்கிட்ட இருந்து பிரிக்குது. உங்களுக்குள்ள விதைக்கப்படுகிற கலைகள், அதாவது 2 வளர்ந்துடுச்சு. இப்போ அறுவடைக்கான நேரம். முதல்ல தேவதூதர்கள் அனுப்புகிறாரு, கலைகளை பிடிங்கிறாரு. நான் சினிமா தனமாக கலைகளை பிடுங்கன்னு சொல்ல,
என் பிதா நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும்னா, இப்போ வேரோடு பிடுங்குங்கிற வேலையை செஞ்சுங்கிறாரு கிறிஸ்து. தேவன் வந்து ஒரு காரியத்தை செய்ய துவங்கிட்டாருன்னா அதுக்கு யாருக்கிட்டையும் உத்தரவு கேட்க மாட்டார். அதுக்கான வழியோ அதோடைய ப்ளூ பிரிண்ட்டையோ அதுக்கான எந்த படத்தையும் யாருக்கிட்டையும் விலைக்கு சொல்ல மாட்டார். அவர் நேரடியாக இறங்கி நேரடியாக செயல்படுவார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமே ஒரு தரமாக ருசி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேப்சரில் நான் போக மாட்டேன், இருந்து நான் அப்படி ரேப்சர்னு ஒன்று இருந்தால் கூட நான் இருந்து 7 வருஷம் ஊழியம் செஞ்சு கிறிஸ்துவுக்காக நான் மறிப்பேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். அப்படி ஒரு ரேப்சரே இருந்தால் கூட நான் கிறிஸ்து ரேப்சர்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கற்பனை, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான் வைக்கிறேன். ஒரு 100% அதுக்கு இல்லைன்னாலும் அப்படி ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் மீதியான கிறிஸ்தவர்களுக்காக புறமதர்களுக்காக நான் கிறிஸ்துவ வச்சு நான் என்னை மறிக்க ஒப்பு கொடுப்பேனே தவிர நான் கிறிஸ்துவோட போய் அந்த ஃபீஸ்டில் கொண்டாட விரும்ப மாட்டேன்னு நினைக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். எனக்கு தெரிஞ்சு ராப்சரை பற்றின ஒப்பீனியன் இப்படிதான் இருக்கணுமே தவிர நீங்கள் ராப்சர் வந்தால் போயிடணும்னு நினைக்கிறது உண்மையான கிறிஸ்தவமாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இந்த ராப்சர் கருத்தை நீக்கிட்டு நீங்கள் கிறிஸ்தவத்தை பிரசங்கித்தான் ஒரே ஒரு வருஷத்தில் கொத்தி எருப்போட்டு இந்த உலகம்ன்ற நிலத்தில் எல்லா விதையும் விதைச்சிட்டு கனி கொடுக்கும்படி நம்ம ஒரு எழுப்புதலை பார்க்கலாம். கனி கொடுக்கும்படியான அளவுக்கு கொத்தி எருப்போட முடியும் ஒரு வருஷத்தில். ஒரே ஒரு வருஷம் போதுங்க. 2000 வருஷமாக முடியாத காரியத்தை இந்த காரியத்தை நீக்கிட்டு நீங்கள் பிரசங்கிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரே ஒரு வருஷத்தில் ஒரு கொத்தி எருப்போட்டு கனியை பார்க்கலாம். கிறிஸ்துவன்றது உயிர்த்தெழுதலில் இருக்குது. சிலுவையில் முடியல, கிறிஸ்து பூமியில் பிறந்ததோட முடியல, சிலுவையில் முடியல, ரத்தம் சிந்தனத்தோட முடியல, அந்த கோர மரணத்தோட முடியல. 3 நாளுக்கு அப்புறம் உயிர்த்தெழுந்த பிறகுதான் கிறிஸ்தவம் ஆரம்பிக்குது. கிறிஸ்தவம்ன்றது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவில் ஆரம்பிக்குது. அவர் மரித்தார்னு சொல்றதெல்லாம் மட்டும் கிறிஸ்தவம் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார்ன்றது தான் கிறிஸ்தவம். அந்த உயிர்த்தெழுந்த ஜீவ வல்லமையை பெற்றுக்கொண்டு மரித்து கிடக்கிற சமுதாயத்தை, மரித்து கிடக்கிற ஜனங்களை உயிர்த்தெழ வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. பாவத்தில் மறுத்திருக்கிற ஒருவனுக்கு வாழ்வழிக்கணும். ஒரு பாவியாக இருந்திருந்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். எல்லாரும் பாவத்தில் தான் இருக்கும், ஆனால் ஒரே வகையான பாவத்தை செய்யறதில்ல. அதனால் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு வகையான பாவம் செய்ய எடுத்தனால பாவத்தை பற்றின பாவத்தோட வல்லமை புரியறது இல்லை. போதகர்கள் கூட சரி, இதனால் ஒரு மரண அபாயத்தில் உள்ள பாவங்களுக்குள்ள நீங்கள் சிக்கி பாவத்தில் உழன்று கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மரண அபாயம் உள்ள பாவங்களில் சிக்கி கொண்டு பாவத்தில் உழன்று கொண்டு இருந்தீங்கன்னா, அடிமையாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து விடுபெற வேண்டிய அவசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலேருந்து, அதாவது ஒரு தூக்கு கைதிக்கு தூக்கில் போட போகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தூக்கு கைதியை அவருக்கு அந்த கருப்பு துணியை கூட போட்டு மூட்டிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கயிறில் தொங்க விட போகிறாங்க. அந்த தூக்கு கைதிக்கு இந்தாப்பா அவனுக்கு விடுதலை கொடுத்துட்டாங்கப்பான்னு ஒரு செய்தி சொல்கிறாரு பாருங்க. அதுதாங்க கிறிஸ்தவம். தூக்கு கைதிக்கு உலகமே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த கருப்பு துணியை போட்டு மூடிட்டாங்கன்னா உலகமே தெரியாது. இதுதான் பாவம் செஞ்சுக்குது இந்த உலகத்தில். பாவம் என்ன பண்ணுது? அந்த கருப்பு துணி நம்ம கண்ணை மூண்டிடுது, நம்ம தலையை மூண்டிடுது, நம்ம கழுத்து வரைக்கும் மூண்டிடுது. நமக்கு எதுவுமே தெரியாது. பாவம் வந்த பிறகு எதுவுமே தெரியாது. இதுலேருந்து மீட்டெடுக்க வேண்டிய கிறிஸ்தவம் என்ன சொல்ல, நம்ம மட்டும் போகலான்னு. அந்த தூக்கு தண்டனை கைதிக்கு அந்த கருப்பு துணி போடப்பட்டதுக்கு அப்புறம் அந்த கயிறு இருந்தால் கண் முன்னாடி தெரியும். கண்ணில் தெரியலனாலும் அவன் மனக்கண்ணில் தெரியும். அவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க. பாவத்திலேருந்து இருக்கிற ஒருத்தனுக்கு விடுதலை கிடைச்சா இன்னைக்காவது அந்த வகையான ரட்சிப்பு அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ராப்சரை நம்ப மாட்டேங்க. கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னு கேட்கல, நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கல. நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. கொஞ்ச காலம் பயம் இல்லாமல் வாழுங்க. இந்த பூமியில் கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கையை எனக்காக என்ன செய்தீர்கள் அது நியாய தீர்ப்பில் யாரையும் கேட்க போகிறது இல்லை. என்னையும் கேட்க போகிறதில்ல, உங்களையும் கேட்க போகிறதில்ல. அப்போ ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்காதீங்க. அந்த ராப்சரை குத்தின பயம் போகணுங்க. அப்போ தாங்க 4 பேர் காஸ்பல் சொல்ல வருவாங்க, 4 பேர் கிறிஸ்துவ அறிவிப்பாங்க. ஏற்கனவே நம்ம நாட்டில் நம்ம கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும்.
நம்ம தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்கள்லேயும் கிறிஸ்துவுடைய வன்முறை 100% ஆயிடுச்சு. இந்த தமிழ்நாட்டில் எப்போ ஊடுருவலான்னு பார்த்துன்னு இருக்குது அந்த வன்முறை. நான் அந்த வன்முறைன்னு தான் சொல்லுவேன். நான் அதுக்கு வேறு பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. எல்லா மாநிலங்களிலும் புகுந்த அந்த வன்முறையை இந்த தமிழ்நாட்டிலையும் புகுந்து எப்படியாவது கிறிஸ்தவத்தை வேரோடு அழிக்கணும்னு பார்க்குது. அதுக்காக தான் வந்து எத்தனையோ போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம், மாம்சத்துக்குரிய போராட்டம். நீங்கள் எப்படியாவது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் மரித்த கிறிஸ்துவோட வாழாதீங்க. நான் என்ன சொல்ல, சிலுவையிலேயே உங்களை அறிஞ்சு கொண்டு இருக்காதீங்க. எழுந்து வாங்க, உயிரோட எழுந்து வந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ ருசித்து பாருங்க, அவருடைய வல்லமையை ருசித்து பாருங்க. ஒரு யாரையாவது ஒருத்தருக்கு ஜெபிச்சு அவங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா, உங்களை காட்டிலும் கிறிஸ்துவ காட்டிலும் அந்த வியாதியில் கிடந்த மனுஷன் எவ்வளோ சந்தோஷப்படுவோம் தெரியுங்களா? 38 வருஷமா வியாதியாக இருந்த ஒருத்தனை வந்து கிறிஸ்து எழுப்பும்போது அந்த 38 வருஷமா வியாதியாக இருந்த மனுஷன் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பான்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது பிரசங்களில் கேட்டு போவே தவிர 38 வருஷமா ஒருத்தர் அடிமையாக இருந்ததுதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். நெல்சன் மண்டேலா மாதிரி ஆளுக்கு இது தெரியும். ஜெயிலில் வந்து ஷூவை கழுவு, ஷூவை தொடைன்னு சொன்னார் அந்த ஜெயிலர் நெல்சன் மண்டேலாவை பார்த்து தென்னாப்பிரிக்காவில். அந்த நெல்சன் மண்டேலா வந்து திரும்ப அந்த நாட்டுக்கு அதிபராக வரும்போது, அந்த உயர்ந்த பதவிக்கு வரும்போது, அந்த ஜெயில் வார்டனை கூட்டின்னு வந்து அந்த பதவியேற்பு பிரமாணத்தில் அவர் எதிர்க்க அந்த கூட்டத்தில் அமர வைக்கிறாரு. அவர் ஒன்றும் குற்றப்படுத்துறதுக்காக அதை அமர வைக்கல. நானும் நீயும் சமன், நீ தான் நினைக்கல, நான் சமன், நானும் நீயும் சமன் நான் நினைக்கிறேன்னு ஒரு சமத்துவத்தை போதிக்கிறதுக்காக வந்து நெல்சன் மண்டேலா அந்த நிகழ்வை ஏற்படுத்தினார். அதுபோல் வந்து கிறிஸ்து வந்து எல்லாரையும் சமமாக்கிறதுக்காக தாங்க வந்தார். ஒரு 40 வருஷம் ஜெயிலில் இருந்த நெல்சன் மண்டேலாக்கே அவ்வளோ ஒரு சமத்துவமும் ஒரு சமதர்மமும் தெரிஞ்சிருக்கு. நான் தப்பாக சொல்லலை, அவர் சாதாரணமாக மட்டுப்படுத்தலை. அவர் அனுபவித்த வழிக்கு நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் அந்த பொசிஷனுக்கு வந்தவனே அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருப்பேன். நான் ஜெயிலருக்கு உண்மையிலே தாங்க, என்னை ஜெயிலில் அவ்வளோ துன்புறுத்தினே நான் ஒரு பழி வாங்குற உணர்வு வந்திருக்குமே தவிர நான் தப்பாக சொல்லலை, என் யதார்த்தத்தை சொல்கிறேன். என்னால் வந்து அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த மன்னிக்கிற குணம் இருந்துக்குது. இன்றைக்கி நம்மளுக்குள்ளே அது வரணும். நெல்சன் மண்டேலாக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த மன்னிக்கிற குணம் இருந்துச்சு. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த மன்னிக்கிற குணம் இருந்ததுனால தான் அவர் அவ்வளோ உயர்ந்து போனார். நீங்களும் நாமும் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற மன்னிக்கிற குணம் வந்தாதான் நம்ம வந்து ரேப்சரில் போவோன்னா என்ன அர்த்தம் தருவீங்களா? நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம மன்னிக்கலைன்னு அர்த்தம். நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம மன்னிக்கலைன்னு அர்த்தம். நம்ம யாரையுமே மன்னிக்க விரும்பல, நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போகிறோன்னு விரும்புகிறோன்னு அர்த்தம் ரேப்சர்னா. சரிங்களா? ரேப்சருக்கு கொடுத்த தெளிவான விளக்கத்தை யாராவது போதிங்களேன். தலைமைத்துவத்தில் வந்து உக்காந்துடுறாங்க, மோசையின் ஆசனத்தில் வந்து உக்காந்துடுறாங்க, எப்படியாவது வந்து பெரிய பெரிய பொசிஷனில் வந்து உக்காந்துடுறாங்க. டீச்சிங்கு காய்பாபா போலவும் அனன்யாவும் போலவும் இருக்குது. அவங்க கூட இருந்த அந்த இயேசுவை சிலுவையில் அரைஞ்சவங்க போதனை மாதிரி இருக்குது அவங்க போதனை. எப்படியாவது மத போதகத்துக்கு வந்துடுறாங்க, மேலே ஏறி வந்துடுறாங்க, கஷ்டப்பட்டு தான் வராங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராங்க, ஒரு முறையாக தான் வராங்க, ஒழுக்கமாக தான் இருக்கிறாங்க. நான் யாரையும் ஒழுக்கம் இல்லாதவங்கன்னு சொல்லலை. இந்த விஷயத்தில் மட்டும் முரண்பாடாக இருக்கிறாங்க, ஒரே ஒரு பிடிவாதத்தோடு இருக்கிறாங்க பல போதகர்கள். இதை நீங்கள் கல்ட்டுன்னா சொல்லுங்கள், என்ன கல்ட்டுன்னா சொல்லுங்கள், யதார்த்தம் இதுதான். கிறிஸ்தவம் வந்து பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட்ன்ற பேரில் வந்து இந்த ராப்சர் கொண்டு வரப்பட்டது. அது என்ன பண்ணிட்டாங்க, கரிஸ்மேட்டிக்காக கொண்டு போகிறாங்கன்ற பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கரிஸ்மேனியா ஆகிப்போச்சு, ஒரு வியாதி ஆகிப்போச்சு. இது கரிஸ்மேட்டிக்காக வாழ வேண்டியவங்க கரிஸ்மேனியாவாக ஆகிட்டாங்க, ஒரு வியாதி ஆகிப்போச்சு. இதுக்கு மத்தியில் செழிப்பன் நீங்கள் செழிப்பாக இருக்கணும். ஆனால் வந்து இப்போ ஒரு செடிக்கு தண்ணி தேவை, வெயில் தேவை, காற்று தேவை. இது மூணுமே வந்து தராமல் ஒரு கவர் போட்டு மூடிட்டு, நான் இந்த செடிக்கு தண்ணி தரேன், நான் இந்த செடிக்கு காற்றுக்கு தரேன், நான் இந்த செடிக்கு வெயில் தரேன்னா அந்த செடி வளர்ந்துடுங்களா? அதுதான் செழிப்பின் உபதேசம். நீங்கள் செழிப்பாக இருக்கிறத நீங்கள் விரும்புறது நல்லது, தேவன் விரும்புறது நல்லது. இது ஒரு போதனையால் ஹோலிஸ்டிக் அப்ரோச் அபவுட் மணி.
ஹோலிஸ்டிக் அப்ரோச் அபவுட் மணி. வாரம் 300 வாங்குறாங்க. வியாழக்கிழமையான ஒருத்தர் வாரம் 300 கொடுத்து நீங்கள் பணம் பெறுவது எப்படி? புனிதமான வழியிலையா? மற்றவங்கெல்லாம் வேற விதமாக சம்பாதிக்கிறாங்க. நான் நல்லா கேட்டுடுவேன். புனிதமான வழியில் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதா? கல் உடைக்கிறவன், மண்ணு தூக்குறவன், இவெல்லாம் புனிதமான வழியில சம்பாதிக்கல. எந்த வகையில் நீங்கள் பணத்தை நினைக்கிறீங்க? பணம்ன்றது ஒரு உழைப்பினோட ஒரு அளவீடு தான், ஒரு ஸ்கேல், ஒரு மெஷர்மெண்ட்டு தான் அது. அந்த பணம் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. ஆனால் அந்த பணம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுத்துறதும், இந்த பணத்தை சம்பாதி இந்த பணம் எப்படியாவது உங்களுக்கு வந்தாகணும், இந்த பணத்தை பற்றின போதனை, இந்த பணத்தை பற்றி பேசினாலே அது பணத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது எங்களுக்கெல்லாம். எனக்கு வருமானம் சுத்தமாக இல்லை. நான் காணிக்கைக்காக தான் நான் எதுவும் சொல்லலை. நான் யாருக்கிட்டையும் காணிக்கையும் வாங்க போகிறதில்ல. நான் இதை பற்றியும் பேச போகிறதில்ல. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. ஏன் இந்த கிறிஸ்தவ போதனைக்குள்ள வரேன்னா, பணம் வாழ்க்கை இல்லைங்க. குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழத்தாங்க வாழ்க்கை. பணத்தை கொண்டு எதை செய்யணுமோ அது பணம் இல்லாமல் கூட நீங்கள் செய்ய முடியும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணம் வேணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சாப்பாடு இருந்தால் போதுங்க, ஒரு வீடு இருந்தால் போதும், ஒரு துணிமணி இருந்தால் போதும். வாழறதுக்கு அத்தியாவசியமான தேவைகள் சந்திக்கப்படுதா கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. மற்றபடி பணம் தங்க நகைக்கோ, நான் தங்க நகை போடுங்க போடாத உங்கள் விஷயங்க. அதெல்லாம் காணிக்கையாக வாங்குற பிரசங்கரெல்லாம் பார்த்துருக்கேன். காணிக்கை பெட்டியில் செயின் என் கண் முன்னாடி நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. மோதிரத்தின் போய் பாஸ்டர்கிட்ட போட்டவங்களாம் நான் பார்த்துக்கிறேன். பாஸ்டருக்கு இருந்தாங்க மோதிரம், பாஸ்டருக்கு இருந்தாங்க செயின் குத்தவங்களெல்லாம் பார்த்துக்கிறேன். நகைகளை காணிக்கையாக வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. காணிக்கையே வாங்காமல் கிறிஸ்துவ நகையை அணிந்து கொண்டு இருக்கிற போதகர்களையும் நான் பார்த்துருக்கிறேன். கிறிஸ்துவ அலங்காரமாக கொண்டு இருக்கிற, கிறிஸ்துவ அலங்கரித்து கொண்டு இருக்கிற, கிறிஸ்துவ தனக்கு ஒரு அலங்கரிப்பாக கொண்டு இருக்கிற காணிக்கை வாங்காத போதகர்களை நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். அதே சமயம் காணிக்கையை தங்கமாக நகையா ஏடிஎம் கார்டு ஸ்வைப் பண்ணி வாங்குறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். சரி, திரும்ப ராப்சருக்கு வரேன். இப்போ என்னென்னா, யுத்தம் வந்துடுச்சு. இஸ்ரேலு பாலஸ்தீனு யுத்தம் வந்துடுச்சு. 3 வருஷம் ஆகிப்போச்சு, 3.5 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ மீட்டர் ராப்சருக்கு ரெடி ஆகினுக்கிறாங்க. உக்ரைன் பற்றி வார் பற்றி தெரியுங்களா? உக்ரைன் தான் உலகத்திலேயே அதிகமாக கோதுமையை உற்பத்தி செய்கிற இடம். கோதுமை பாகிஸ்தான்லேயும் இலங்கையிலையும் கிடைக்காம போனதுக்கு காரணம் உக்ரைனை அழிச்சிட்டாங்க. உக்ரைனில் தான் தமிழ்நாட்டில் நெற்களஞ்சி தஞ்சாவூர் மாதிரி உக்ரைன் பேஸ்கெட் ஆஃப் த வீட்னா கோதுமையின் நெற்களஞ்சி. உலகத்துக்கு கோதுமையின் நெற்களஞ்சி எதுனா உக்ரைன். அதை அழிச்சிட்டாங்க. இன்னும் எங்கங்க விவசாயத்தை அழிச்சிட்டு பஞ்சத்துக்குள்ள நம்மளை அனுப்புகிறாங்க, செயற்கையாக அனுப்புகிறாங்க. அப்புறம் நம்மளால் என்ன சொல்லுவா தெரியுங்களா? தேவன் சொன்ன பஞ்சம் வந்துடுச்சு பாருங்கன்னு வாங்க. இது செயற்கையாக மனிதர்கள் உருவாக்குற ஒரு துயரமான சம்பவம். இதை தேவன் முன்னறிவித்திருக்கிறாரே தவிர, இங்கே நடக்கிறத தேவன் முன்னறிவித்திருக்காரே தவிர, பைபிளில் சொல்லதான் நடக்குதுன்னு நீ சொல்லுங்காதீங்க. இதெல்லாம் மனிதர்களால் ஏற்படுத்தப்படுகிறது, அது முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் சொன்னதெல்லாம் நடக்குதுன்னு இல்லை. மனிதர்கள் இப்படி மாறி போவாங்க, ஒரு வன்முறையாளர்களாக மாறி போவாங்க, எல்லாரையும் துன்புறுத்துறவர்களாக மாறி போவாங்க, கொடுமையான ஆட்சியாளர்களாக மாறி போவாங்க, விவசாயத்தை வேரோடு அழிப்பாங்க, அன்பு தணிந்து போகும். இந்த காலத்தை நான் முன்னறிவிக்கிறேன்னு சொன்னாரே தவிர, நான் சொன்னதெல்லாம் பழிக்கும், அதனால் நான் பெரிய ஆளுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போகல. அவர் ஒன்றும் ஜோசிக்காரர் இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எழுதி வச்சு நாடி ஜோதிடக்காரர் இல்லை. இதுக்கு நாடி ஜோதிடக்காரர் வருத்தப்படாதீங்க, அது அவங்களுடைய வாழ்வாதாரம். அதுக்காக அதையும் சொல்லிடுறேன். யாருடைய வாழ்வாதாரத்தையும் கெடுக்கூடாதுங்க. அவங்களுக்கு எந்த அழைப்பில் ஏற்கப்பட்டாங்களோ யாரையுமே ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி புண்படுத்திடக்கூடாது. இப்போது நீங்கள் இப்போ நான் உதாரணத்தை சொல்கிறேன். அந்த ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஜோதிடன்ற ஒரு தொழில் கூட நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அது வாழ்வாதாரம். அதுலேருந்து அவங்கள மீட்டு எடுத்து மேலான ஒரு வாழ்க்கையை உங்களால் கொடுக்க முடியும்னா அதை கொடுங்க. அதை பற்றி தவறாக உபதேசம்லாம் பண்ணி அவங்கள திட்டத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் சொல்ல புரியுதுங்களா? அது வேறு மதத்தில் நம்பப்படுகிற கருத்துக்கள். அது அவங்களுடைய கருத்துக்கள், அவங்க விவாதத்துக்கு உட்பட்டது. அதோடு விட்டுடுங்க.
நம்ம மதத்தில் இருக்கிற கருத்து மட்டும் நம்ம பார்ப்போம். நமக்குள்ளேயே 1008 குழப்பத்தை வச்சுக்கணும். எத்தனை டினாமினேஷனுக்கும் தெரியுங்களா? தமிழ்நாட்டில் ஒரு டினாமினேஷனுக்குள்ளே எத்தனை டினாமினேஷன் இருக்கு? ஒரு ஒரு போதகர் சொல்றாரு, நான் விமர்சிக்க வரும்ல, இதை நான் சொல்லலைனாலும் கடவுள் என்ன வருத்தத்துக்கு உள்ளாகுவார். ஒரு தலைமை போதகர் சொல்றாரு, அவருடைய உடன் போதகர் ஒருவருக்கு தனியாக சபையை வச்சு கொடுத்துட்டாரு. அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை வந்து பாருன்னு சொல்லிக்கிறாரு. அது கம்யூனியன் மீட்டிங்கில். அந்த தலைமை போதகர் கூப்பிட்டு கம்யூனியன் மீட்டிங்கில் அந்த உடன் போதகர் ஒரு சபையிலேருந்து அவர் வரல. 2 வாரம் கழிச்சு வந்து அந்த உடன் போதகர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் மறைச்சிட்டாரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. இதில் என்ன ஆச்சுன்னா, இந்த தலைமை போதகர் சொல்கிறாரு, அதாவது இவர் பேசுகிறது யூடியூப்பில் வருது, நான் பேசுகிற மாதிரி தான், வேறு என்ன வழி, இவர் பேசுகிறது யூடியூப்பில் வருது. அதில் சொல்கிறாரு, நான் கூப்பிட்டு வராததுனால தேவன் அவரை தண்டிச்சிட்டாருன்ற மாதிரி ஒரு மாதிரி காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறாரு. அன்னைக்கு மட்டும் அவர் வந்திருந்தாருன்னா தேவ கோபத்துலேருந்து அவர் தப்பிச்சிட்டு இருப்பாருங்கன்னாரு. அன்னைக்கு வந்திருந்தா, அந்த கீழ்ப்படிஞ்சிருந்தா அவர் எப்படியாவது காப்பாற்றிருப்பார் தேவன்றாரு. அவருக்கு இருந்த அந்த உடன் போதகருக்கு இருந்த அந்த குழந்தைக்கு, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ காயம் ஏற்பட்டிருக்கும் தெரியுங்களா? எங்க தலைமை போதகருக்கு கீழ்ப்படியறதுக்காக அங்கே வேதம் எழுதப்பட்டிருக்கு, இல்லை உங்களுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு? உங்கள் தலைமை போதகர் கட்டுப்பட்டு இருக்கிறதுக்காக அந்த பிரதான மேய்ப்பன் சிலுவையை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், கோர மரணத்தை ஏற்றுக்கொண்டா, பாதாளத்துக்கு சென்றாரு, மீட்பை கொடுத்தாரு, உயிர்த்தெழுந்து மீட்பை கொடுத்தாரு. இப்போ கிறிஸ்தவம் இருக்கிற நிலைமையில் பார்த்தா கிறிஸ்து என்னன்னு நினைப்பா தெரியுங்களா? நம்ம உயிரோடு எழுந்து வந்ததே வேஸ்ட்டு பொழுது. நம்ம சிலுவையிலேயே அறையப்பட்ட நிலைமையிலேயே இருந்திருக்கலாம், இல்லை பாதாளத்திலேயே இருந்திருக்கலாம், இல்லை அந்த சிலுவையிலேயே அறையாமல் நேரடியாக வந்து ஜெயத்தை எடுத்துருக்கலாம். இந்த கிரிட்டிசிசத்துக்குள்ளே நம்ம அனுமதிக்காமலே இருந்திருக்கலாம்னு யோசிப்பார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனம் உங்களுக்குள்ளே வரணும், நம்மளுக்குள்ளே வரணும், கிறிஸ்துவத்துக்குள்ளே ஒரு மனம் வரணும். எதுக்காக துதிக்கிறீங்க, எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க, இருக்கிற எல்லா போதகருக்கும் தெரியும். ஒரு மனம் வரத்துக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுறோம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறோம், ஒரு மனம் வருது. ஆனால் 100 பேர் வந்தவொடனே 100 பேருக்குள்ளே அந்த ஒரு மனம் வரல, 100 பேரும் ஒன்றா சேரலை, அந்த ஒரு மனம் வரல. 100 மனங்கள் தனித்தனியாக இருக்குது. இந்த மனம் வாட்ஸ்அப் பார்த்துனுக்குது, அந்த மனம் ஃபேஸ்புக் பார்த்துனுக்குது, அந்த மனம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துனுக்குது, அந்த மனம் போகும்போது கறிக்கடைக்கு போகிறதுக்கு பார்த்துனுக்குது, அந்த மனம் வந்து மீன் கடையை யோசிச்சுனுக்குது, ஒரு மனம் உபவாசத்தோட தேவன் எதனா வார்த்தையை கொடுப்பாரான்னு கேட்டுருக்குது, இன்னொரு மனம் எப்படா இவர் பேசி எடுப்பாருங்குது. ஒரு சில பேர் உண்மையாக வராங்க வார்த்தைக்காக, வெறுமையோடு அனுப்புகிறோம், வெறுமையான வார்த்தைகளால் வெறுமையோடு அனுப்புகிறோம். இதில் என்ன நம்ம ஒரு காரியம், வறுமையோடு வரவங்களை திரும்ப வெறுமையோடு அனுப்புகிறோம். இல்லாமையும் போக்கிறதுக்காக தாங்க கிறிஸ்து வந்தார். இல்லாமல் இயலாமல் வலி, நோய், மரணம், கடைசியாக பரிகரிக்கப்படும் சத்ரு மரணம்னு எழுதியிருக்கு. அதையும் பரிகரிக்க தான் கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து உயிர்த்தெழுத இல்லாவிட்டால் நான் பிரசங்கிப்பது விருதான்னு பவுல் சொல்லியிருக்கிறாரு. கிறிஸ்து உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நான் பிரசங்கிப்பது விருதா, நான் பேசியும் பிரயோஜனம் இல்லை, எதுவுமே தேவையில்லை. கிறிஸ்து உயிரோடு எழுந்துக்கலாம், இந்த பைபிளே தேவையில்லைங்க. அதை கடையில் வாங்கவே தேவையில்லை, கடைக்காரே வச்சுன்னு இருக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டா நீங்கள் பைபிள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உயிரோடு எழுந்ததால தான் நீங்கள் அந்த வார்த்தையை வாசிக்கிறீங்க. அவர் இன்னும் ஜீவனோடு இருக்கிறதுனால தான் நம்ம வாழறோம். இல்லைன்னா அமெரிக்காக்காரன் ஒரு அணுகுண்டு, ரஷ்யாக்காரன் ஒரு அணுகுண்டு, வடகொரியாக்காரன், தென்கொரியாக்காரன் ஒரு அணுகுண்டு, சைனாக்காரன் ஒரு அணுகுண்டு போட்டு இந்த பூமியை மொத்தத்தையும் அழிச்சிட்டு இருப்பான். இவங்களால அதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இவங்ககிட்ட அணு ஆயுதம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவங்க போருக்கு ஆயத்தமாயினுக்கிறோமா, நம்ம ராப்சருக்கு ஆயத்தமாயின்னு இருக்கிறோம். கிறிஸ்து வந்தால் வரலாற்றை பிரிப்பார், எப்போ வந்தாலும் சரி. கிறிஸ்து வரலாற்று நாயகன். அவர் மறைவாவோ திரைக்கு மறைவாவோ பேசுகிறவர் இல்லை. நான் எல்லா தேவாலயங்களும் எல்லா இடத்துலையும் வெளியரங்கமாக பிரசங்கித்தேன்றாரு. வெளியரங்கமாக பிரசங்கித்த தேவன் வெளியரங்கமாக வருவார்.
மறைவா வந்து போறதுக்கு அவருக்கு அவசியம் இல்லை. தேவாலய திரைச்சியில 2ஆ கிழிஞ்சிச்சு, வரலாறு 2ஆ கிழிஞ்சிச்சு. அவர் வந்தா வரலாறு மாறுங்க, உங்க வேதனை மாறும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வேதனையும் மாறும் அவர் வந்தா. இல்லைன்னா அவர் வர வேண்டியதுக்கான அவசியமே இல்லைங்க. கிறிஸ்து வந்தா எல்லோருடைய வேதனையும் மாறும், எல்லோருடைய கஷ்டமும் மாறும், எல்லாருக்கும் பூரண விடுதலை கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பரிபூர்ணமா கிடைக்கும். இனி 2ஆம் மரணம் இல்லைன்னு எழுதிருக்குது வேதத்துல கிறிஸ்து வந்த பிறகு. அப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை நம்ம வாழணுங்க. நம்ம இனி வாழ போறது எவ்வளவு காலம் நம்மளுக்கு தெரியாது. நல்ல கிறிஸ்தவத்தை விதைச்சிட்டு போவோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ பசங்கிங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்க கூடவே இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார், கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவன் தியானிங்க. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாருங்கிற தியானிங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ மட்டுமே தியானிங்க. அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுவீங்க. நான் இதோட என் கருத்துக்களை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம்.